கூகுளில் மலேசிய ரிங்கிட்டுக்கான நாணய மாற்று விபரத்தை முடக்குமாறு அந்த இணைய தேடல் நிறுவனத்திற்கு தாம் உத்தரவு ஏதும் இடவில்லை என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி பாட்ஜில் தெளிவுபடுத்தியுள்ளார். அது மத்திய வங்கியான பேங்க் நெகாராவுடன் கலந்தாலோசித்து கூகுள் மலேசியாவை எடுத்த முடிவு என ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளருமான அவர் சொன்னார். அமெரிக்க டாலருக்கு எதிரான ரிங்கிட்டின் மதிப்பு கூகுளில் தவறாக காட்டப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்ததை அடுத்து கூகுள் அம்முடிவுக்கு வந்துள்ளது. அதில் தமது உத்தரவு எதுவும் கிடையாது என்றார் அவர். FX தரவு வழங்குனருடன் கூகுள் தரப்பில் இன்னமும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இனியும் இதுபோன்ற தவறுகள் நடக்காது என கூடுதல் நம்பிக்கையுடன் ஏற்பட்டவுடன் மறைக்கப்பட்ட அந்த வசதி மீண்டும் பயனர்களுக்கு காட்டப்படும் என கூகுள் தெரிவித்திருப்பதாக ஃபாமி கூறினார். கூகுள் சர்ச் பாக்ஸின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பகுதியை மூடுமாறு ஃபாமியே உத்தரவிட்டதாக X தளத்தில் பயனர் ஒருவர் முன்வைத்த குற்றச்சாட்டை மறுத்தபோது அமைச்சர் அவ்வாறு சொன்னார்.